எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் காம்போ ப்ளஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாழைக்காய் பஜ்ஜி போடுறது. அவர் வந்து எப்பயுமே போட்டாலுமே ஒரே டேஸ்ட்டாக ஒரே மாதிரியாகவே இருக்கும். ஸோ அந்த பஜ்ஜி வந்து அவர் வந்து இன்றைக்கி வந்து போட்டார் எங்கள் வீட்டில். ஸோ நான் அதையும் வீடியோ எடுத்துருக்கிறேன். அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா, பருப்பூசலி பண்ணுறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் 2 hours ஆகுது. கடலைப்பருப்பு 1/2 கப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு. இதை வந்து நான் 2 hours ஊற வச்சுட்டேன். ஓவர் நைட் ஊற வச்சா ரொம்ப நல்லது. பட் மினிமம் 2 hours ஆகுது நான் ஊற வச்சுருக்கணும். ஊற வச்சதை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதில் வந்து 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகா போட்டு நல்லா அந்த வடைக்கு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி நல்லா அது கொதிக்கிறதுக்கு வந்து விட்டுருந்தேன். அது நல்லா கொதிக்கவும் தண்ணி கொதிக்கவும் மேலே உள்ள இட்லி தட்டு மட்டும் வச்சு இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அந்த மாதிரி உதுத்து விட்டு நல்லா கும்மலாக வைக்காமல் தனித்தனியாக வச்சு விட்டுறணும். கும்மலாக வச்சா உள்ளே வேகாமல் இருக்கும், மேலே மொறு மொறுன்னு இருக்கும். ஸோ இதை ஒரு 15 நிமிஷம் டைமர் வச்சு வேக வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு வந்து பீன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு 50% அது வேக வைக்கணும். அதுக்காக தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொதிக்க விட்டுக்கிட்டேன். இது மீனாட்சி பாப்பா ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா. சரி, இந்த குக்கர் பாத்திரத்தில் வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு, அது வேகிற டைமில் நம்ம இவ்வளோ ஃபீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்படி சைட் பை சைடாக இந்த பருப்பும் நல்லா வெந்துருச்சு. ஸோ வெந்ததை இது நல்லா ஆறட்டும்னு வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் போட்டு ஒரு 50% வெந்தால் போதும். ரொம்ப ஃபுல்லாலாம் வேக வைக்க தேவையில்லை. ஸோ வேக வச்சுக்கிட்டேன் பீன்ஸை. அதுக்கப்புறம் இந்த பருப்பு நல்லா ஆறுனதும் கையை வச்சே நல்லா உதுத்து விட்டேன். அது அப்படின்னா தான் இந்த மாதிரி காஞ்சி நல்லா உதிரியாக வரும். நம்ம பருப்பு உசிலிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது தனியாக ஊற்று வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெந்தய குழம்பு தான் இன்றைக்கி நான் வச்சேன். நான் வெந்தய குழம்பு வச்சு ரொம்ப மாதம் ஆச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க தான் நம்ம வெந்தய குழம்பே இப்போதைக்குள்ளே நீ வைக்கல, இன்றைக்கி வைய அப்படின்னாங்களா. அதனால தான் வெந்தய குழம்புக்கு குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 கப் அளவு நல்லெண்ணெய், அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுந்து 1/2 டீஸ்பூன் போட்டு 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் 3/4 வாசி அளவு, அதாவது 2 முழுப்பல் பூண்டை வந்து எடுத்து வச்சுருந்தேன். அந்த பூண்டு நல்லா வதங்கணும். இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபுல் பவுல் நிறையா 3/4 பவுல் சின்ன வெங்காயமும் 1/4 பவுல் வந்து பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருந்தேன். மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். இது சைட் பை சைடாக பீன்ஸ் பருப்பு உசிலிக்கு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குவான்டிட்டி பண்ணுறதுனால கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் கடலெண்ணெய், சீரகம், கடுகு, உளுந்து, 4 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி அந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரணும். அந்தளவு வதக்குனதுக்கப்புறமா நான் பாதி அளவு வேக வச்சுருந்தேன் இல்லையா அந்த பீன்ஸையும் போட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் வந்து அன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸாகவே தான் கட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அந்த தக்காளி மசிஞ்சு வரணும். அதுக்கு நல்லா மசியட்டும்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து வடிய வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தக்காளி ஓரளவு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து மசால் பொடியை சேர்த்துக்கிட்டேன். என்னென்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி,
குழம்புக்கு போடுற மிளகாய் பொடி 6 டீஸ்பூன், அப்புறம் காஷ்மீர் ரெட் சில்லி பொடி 2 டீஸ்பூன் போட்டு நல்லா அந்த தக்காளியோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். குழம்பு பொடி இல்லை அப்படின்னா நம்ம வந்து 2 டீஸ்பூன் காரம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மிளகாய் பொடி, 4 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிட்டு பருப்பு உசிலிக்கு பார்த்திங்கன்னா பீன்ஸ் நல்லா ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம ஊற்று வச்சுருக்கிற அந்த பருப்பை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து மூடி வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு வந்து இந்த மசால் போட்டதுக்கப்புறம் குழம்புலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த புளியை கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுட்டு அப்புறம் அந்த இதை நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன் குழம்ப. ஸோ இது வந்து பருப்பு உசிலி அடுத்து மூடி வச்சோம் இல்லையா, 5 மினிட்ஸில் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு மீடியம் ஃப்ளேமில். அதை எடுத்து நான் ஓரமாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வெந்தய குழம்புக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதை நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதை வந்து நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் ஆறுனதும் போட்டு அதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக அந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா லாஸ்ட்டு அந்த குழம்பு ரெடியான ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, வெல்லமும் சேர்த்துக்கணும். ஸோ வெல்லம் சேர்க்குறதுனால இந்த குழம்பு காரமாக இருக்கும், இனிப்பு இருக்கும், புளிப்பு, ஸோ எல்லா விதமான டேஸ்ட்டும் இந்த வெந்தய குழம்புல இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்புலேயே மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து லஞ்சுக்கு சாப்பிட வந்தாங்க. லஞ்சு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஹரியை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஹரி அப்புறம் வந்து இன்றைக்கி லஞ்ச் வந்து பாதி தான் சாப்பிட்ருந்தான். இன்றைக்கி வந்து நான் ஜீரா ரைஸும் பன்னீர் வந்து கொஞ்சம் மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். அதில் பாதி தான் சாப்பிட்ருந்தான். நல்லா சாப்பிடல, எனக்கு ரைஸ் வேணும் அப்படின்னா. அதனால் அவனுக்கு கொஞ்சம் ரைஸ் போட்டு அந்த பருப்பு உசிலியை நல்லா பிசைஞ்சு தயிர் விட்டு ஹரிக்கும் ஆதிரனுக்கும் நல்லா ஊட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் குழம்பு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கும் அதே குழம்பு தான் ஊட்டி விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சில குழம்பெல்லாம் சாப்பிட்ருவாங்க நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடே. சில ஐட்டங்கள் ரொம்ப காரமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் குழம்பு அதில் தயிர் மிக்ஸ் பண்ணி நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. அவங்க வந்ததை துள்ளி குடிச்சிருவாங்க. மீனாட்சி பாப்பா சொல்லு வடிது அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் ஈவினிங் வந்து மீனாட்சி பாப்பா தூங்கி முழிச்சிட்டா. ஸோ அவளையும் ஃபீட் பண்ணிவிட்டு அந்த மதியம் சமைச்ச பாத்திரங்கள் சாப்பிட்டது எல்லாமே கிடந்தது, அதை எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவி டிஷ்வாஷரில் வச்சு அதை நல்லா காய விட்டுக்கிட்டேன். ஸோ பாத்திரம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பசங்களை குளிக்க வச்சிடலாம் 2 பேரையும். ஹரி வந்து காலைல குளிச்சிருவான், மீனாட்சியையும் ஆதிரனையும். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு மட்டும் வேக்யூம் போட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேக்யூம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் மீனாட்சி பாப்பாவும் குளிக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஹரிக்கு வந்து ஈவினிங் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருந்தது. அது வந்து எங்கள் வீட்டில் தான் நடந்தது அன்றைக்கி. ஸோ அதுக்கு முன்னாடி அவனை ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் பண்ண அவனுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ முந்தின நாள் ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பான் பார்த்திங்களா, அதை வந்து கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்கான், தப்பாக போட்டிருந்தானா அது எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் ஹோம்ஒர்க்கு. மேக்ஸில் வந்து அவனுக்கு அடிஷன் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, இப்போ சப்ட்ராக்ஷன் போய்கிட்டு இருக்கு.
ஸோ அதை மேக்ஸ் நல்லா போட்டுருவான் அவனே. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க்கு அது வந்து ஸ்பெல்லிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இந்த வேர்டு சொன்னோம் அப்படின்னா அவனை கண்டுபிடிச்சி ஸ்பெல் பண்ணி அவன் எழுதுவான். அதுதான் அவனுக்கு ஹோம்ஒர்க். ப்ளே ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் வரும்? ப்ளே. ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் பசங்களோட விளையாண்டுட்டு மீனாட்சி பாப்பாவையும் தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஹரி ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டான். ஹரி இங்கே வா, அம்மாவுக்கு பென் எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் பசங்க வந்து ஸ்ப்ரிங் ரோல் கேட்டிருந்தாங்க. அந்த வெஜ்ஜு ஸ்ப்ரிங் ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து காஸ்ட்கோ, நீங்கள் யூஎஸில் இருக்கீங்கன்னா காஸ்ட்கோவில் வந்துட்டு விற்கும். அது வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒன்று ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை ஆயிலில் போட்டு வறுத்துக்கலாம், இல்லை அவனில் வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஏர் ஃப்ரையர் வீட்டில் இருந்தது அப்படிங்கிறனால அதில் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து 5 தான் இருந்தது. ஸோ அதை மட்டும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 மட்டும் வச்சுட்டு 370 டிகிரி டெம்பரேச்சரில் 8 மினிட்ஸ் மட்டும் வச்சோம் அப்படின்னா நல்லாவே அது சூப்பராக ரெடி ஆயிரும். இங்கிட்டு வந்து பட்டர் பீன்ஸ் வந்து இந்தியா ஸ்டோரில் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து எப்போ வாங்கினாலுமே ஹரி ஆதிரன் வந்து அதை உரிச்சு கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு சைடு ஓரமாக உட்காந்து வந்து எனக்கு உரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க மறுநாள் சமையல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அன்றைக்கி டான்ஸ் ப்ராக்டிஸ் இருந்ததுனால பசங்களுக்கெல்லாம் பஜ்ஜி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க தான் பஜ்ஜி பண்ணாங்க. பஜ்ஜி பண்ணுறதுக்கு 2 வாழைக்காய் இருந்தது வீட்டில். ஸோ அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த வாழைக்காவை எடுத்து நல்லா அதோட மேலே உள்ள அந்த தோலை மட்டும் கத்தி வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் வாழைக்காவை நல்லா நம்ம கடையில் சீவும் பார்த்திங்களா, ஒரு மரக்கட்டை, அந்த கட்டை வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். அதை வச்சு நல்லா சீவிக்கிட்டாங்க. கரெக்டாக வாழைக்காய் வந்து சீவி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஏர் ஃப்ரையரில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஸ்ப்ரிங் ரோல், அது வந்து டைமர் முடிஞ்சுது. ஸோ அதை எடுத்து வெளியே ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் ஆறி சாப்பிட்லாம், பசங்களுக்கு ஆறினதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து வச்சிட்டோம். இந்த பஜ்ஜி போடுறதுக்கு எப்போயுமே இந்த ஒரு பிளேட் தான் யூஸ் பண்ணிக்குவோம். அப்படின்னா தான் அது இந்த மாவில் திருப்பி போட்டு எடுக்கிறதுக்கு நல்லா எசவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அளவெல்லாம் கேட்காது, சொல்ல முடியும். எதா ஸ்பூன் இது? டீஸ்பூனா டேபிள் ஸ்பூனா? டீஸ்பூன். ஏதோ ஒரு ஸ்பூன். 4 5 6 7 8 சும்மா ஒரு 8 1 2 கொசு. இன்னும் இவ்வளோதான் போடுறீங்க? அவ்வளோதான் போடுவாங்க. அப்புறம் அன்றைக்கி ரேக்காட்டை 4க்கு 2 நீங்கள் 4க்கு 1 தான். 2 சொன்னாங்க. என்னது இந்த பொடி, சீரகப்பொடி தேவையான அளவு கொத்து வைப்பா போடும்.
எடுத்துட்டியா? சுடுதுமா. பரவாயில்லையா? இது வச்சுக்கோ. பவுல் அந்த பவுல்ல வச்சுக்கோ. கெச்சப் வேணுமா? அதுல உனக்கு வேணுமா? வேணுமா? ஆல்ரெடி வந்துருச்சு நிறையா. சாப்பிடு. என்னம்மா? மெதுவா எடுத்துருங்க. கொஞ்சமா எனக்கு பீச் பண்ணா வராது. கொஞ்சமா நாட்டு மிளகா பொடி போடல. ஸோ இந்த மாதிரி தாங்க நானும் எங்கள் வீட்டுக்காரவும் சேர்ந்து வந்து கிச்சனில் ஏதாவது வேலை பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கிட்டே சிரிச்சுட்டே ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். பசங்க வந்து அவங்களாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க. மீனாட்சி பாப்பா அந்த டைமில் தூங்கிட்டு இருந்தா. ஸோ அதனால் கொஞ்சம் நாங்கள் ஃப்ரீயாக இருந்தோம். அதனால் சேர்ந்து பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 7:30க்கு அவனுக்கு வந்து ப்ராக்டிஸ் டான்ஸு. ஸோ அதுக்குள்ளே வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருந்தோம். மாஸ்டர் டீ போடலையா? டீ போடுமா? இடு போடும். இந்த பஜ்ஜி மாவில் பார்த்திங்கன்னா நார்மலாக நாங்கள் வந்துட்டு சோடா உப்போ அல்லது தோசை மாவோ எதுவுமே சேர்க்க மாட்டோம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கடலை மாவு அரிசி மாவு தான். நம்ம கடலை மாவு 4 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு 1 டீஸ்பூன் அரிசி மாவு போடணும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் பொடி, அப்புறம் 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பொடி, தேவையான அளவு உப்பு. இது போட்டுட்டு நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். பஜ்ஜி வந்து நல்லா பொஃப்னு சூப்பராக வரும். எங்கள் வீட்டில் எப்போயுமே பார்த்திங்கன்னா எல்லா சமையல் எல்லாமே நான் பண்ணிடுவேன். பட் அந்த பஜ்ஜி, இந்த டீ, காஃபி போடுறது மட்டும் எங்கள் வீட்டுக்காரங்களோட ஏரியா. அவர் தான் வந்து வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, இல்லை எங்களுக்கு சாப்பிடணும் போல் இருந்தாலும் சரி, பஜ்ஜியும் டீயும் அவரே போட்டுருவார். எடுத்து பாரு, ஊதி சாப்பிடு. அப்படி நான் சாப்பிட்டது மனசு கிடையாது. ஆவி பறக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஹேர் கேர்லாம் நான் பண்ணுறதெல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் குளிச்சுக்குவேன். அந்த தலை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி தேங்காய் எண்ணெய், நம்ம ஆர்கானிக் கோகோனட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாக காஸ்ட்கோவில் வாங்குகிற ஆயில் தான். அந்த தேங்காய் எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு பயோட்டின் அப்படிங்கிற ஒரு ஷாம்பு, அந்த ஷாம்பு போட்டு தான் குளிச்சுக்குவேன். அவ்வளோதான், வேறு எந்த கேரும் பண்ணுறது கிடையாது. இந்த ஃபீடிங் பண்ணுற டைம் அப்படிங்கிறனால முடி நமக்கு உதிர தான் செய்யும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ முடி உதிர்ந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் முடி ரொம்ப கொட்டாது. என்ன மூர்த்தி வீடியோ எடுக்கிறாளே, அவளுக்கு கொடுப்போமே. அப்படியே குடி குடி.
அரே டான்ஸ் கிளாஸ் டிவி ஆஃப் பண்ணு. ஸோ அவ்வளோதாங்க, அருமையான டீ பஜ்ஜியோட அன்றைக்கி ஈவினிங் சூப்பராக முடிஞ்சது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.